வணக்கம். நான் கோகுலம் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கேன். சேலம் ஸ்ரீ கோகுலம் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்றதுக்காக உண்டான ஒரு காணொளி இது. நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு அடிபட்டிருக்கலாம், இல்லை தழும்பு இருக்கலாம், இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். முக்கியமாக முகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வருவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்துட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, சார் இது பிளாஸ்டிக் சர்ஜரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்றது தெரியலை அப்படின்னு அர்த்தம். பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒன்றும் இல்லை, அதுவும் எல்லாம் சர்ஜரி தான். இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னது அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது ஆங்கிலத்தில் படிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள், இந்த டெர்மினாலஜி எல்லாமே க்ரீக் அண்ட் லாட்டின் தான். பிளாஸ்டி அப்படின்னு சொன்னாக்கா அது ரிப்பேர்னு அர்த்தம். பிளாஸ்டினா ரிப்பேர், மோல்டு, அது சீராக்குதல், சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தமிழில் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு என்னது அப்படின்னா, ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை. இன்னொரு இடத்துலேருந்து ஒரு சதையை எடுத்து நாம் இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைப்போம். அதுதான் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு உறுப்பு எடுத்தாலும் அதை சீராக்கும் போது அதுக்கு பிளாஸ்டி அப்படின்ற ஒரு அடைமொழி வரும். இப்போ பார்த்தோம்னா, இந்த மேல் கண் ரப்பை இருக்குது, இதை நாம் சீர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிளெஃபரோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணையே சீர் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்குலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். மூக்கு சரி பண்ணுறோம் அப்படின்னா ரைனோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். லிப்ஸு சரி பண்ணுறோன்னா கீலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். பிரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மேமோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். வயிறு பண்ணாக்கா அப்டாமினோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். காது பண்ணாக்கா ஆட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது மாதிரி எல்லாமே அந்த பிளாஸ்டி அப்படின்னு வரனால கடைசியில் எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் ஜென்ரல் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம்? ஜென்ரல் சர்ஜரியில் அவங்களும் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் கோர்ஸாக பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபைனாக பண்ணுவோம், ரிஃபைண்டாக பண்ணுவோம். அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போது நம்ம ஷர்ட் பேண்ட் தையல் கொடுக்குறோம் டெய்லர்கிட்ட. டெய்லர் மெஷினில் தைச்சார் அப்படின்னா அந்த தையல் நல்லாவே தெரியும். அதே அவர் கையில் ஹெம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தையல் தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம ஃபைனர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த ஸ்காரோட டைரக்ஷனை மாற்றி அது தெரியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு காயம் ஏற்பட்டாக்கா அதை சீராக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தையல் போட்டு தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். தையல் போட்டால் தானே ஒன்றா வரும், இல்லைன்னா வராது. அதனால் அதை தையல் போடுவோம். அந்த தையல் போடுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ரொம்ப ஃபைன் மெட்டீரியல். ரெண்டாவது அந்த ஸ்கின்னுக்கு கீழே போகிற மாதிரி தையல் போடுவோம், சப்கியூட்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் தையலே தெரியாது, வெறும் அந்த ஸ்கின் மட்டும் அப்படி ஒட்டி இருக்கும், வெளியில் எதுவுமே தெரியாது. ஒரு நாட் மட்டும் வெளியில் இருக்கும், அது சப்கியூட்டிகுலர் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த தழும்போட டைரக்ஷனை மாற்றி அப்புறம் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் தெரியாது. இதுதான் நாங்கள் பண்ணுவோம் பிளாஸ்டிக் சர்ஜரியில். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பிளாஸ்டிக் சர்ஜரியில் நாங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எதுனாலும் பண்ணலாம். எங்களுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியோ இல்லை ஒரு உறுப்போ கிடையாது. எல்லா உறுப்புகளுக்கும் நாங்கள் அதில் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் எதுனாலும் பண்ணலாம். இது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும், இன்னொரு ஒரு விதத்தில் பாதகமாகவும் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரினா இவர் எதுவும் பர்டிகுலராக எதுவும் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்றதும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்தோம், பிளந்த உதடு பிளந்த அன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் பார்த்தோம். அதாவது பிறவி குறைபாடுகள், குழந்தைங்களுக்கு உண்டான பிறவி குறைபாடுகள். இந்த பிறவி குறைபாடுகளில் நாம் காணொலியில் நம்ம கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் மட்டும், பிளந்த உதடு அன்னம் மட்டும்தான் பார்த்தோம். இதில் விரல் ஒட்டிட்டு வரும், கை இப்படி பிரிஞ்சிருக்கும், கால் விரல் ஒட்டிட்டு வரும், காது சீராக வளர்ந்துருக்காது, மூக்கு சரியாக இருக்காது.
இது மாதிரியெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு செக்ஷன், பிறவி குறைபாடுகள் ஒரு செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தீக்காயங்கள், இந்த பேர்ன்ஸில் வந்து அது நிறைய வரும். பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல் என்ன அப்படின்னா, முதல்ல பேர்ன்ஸ் வந்தப்போவே முதல்ல இருந்தே நாங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தீக்காயங்கள் எல்லாம் சுருங்கும்போது வந்து செயல் இழந்து போயிடும், ஃபங்க்ஷன் போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு பேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கார் வந்து சுருங்க அவங்களால கையை நீட்ட முடியாது. அதே மாதிரி விரல் வந்து இப்படி போயிடும், விரல் மடக்க முடியாது, எதுவும் பொருளை வந்து எடுக்க முடியாது, தூக்க முடியாது, பிடிக்க முடியாது. இது மாதிரிலாம் இருக்கும். கழுத்தில் ஆனது அப்படின்னா கழுத்து கீழே போய் ஒட்டிக்குவோம். வாயில் ஆனதுன்னா வாய் இப்படி இழுத்துட்டு போயிடும். அப்புறம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். கண் வந்து இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரியெல்லாம் ஆகும். இதெல்லாம் சீர் பண்ணுறது தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், சீர் பண்ணுவோம். இது பேர்ன்ஸ் ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் அடிபட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் தான் பண்ணுவோம். இப்போ கையில் அடிபட்டது நசுங்கி போச்சு அப்படின்னா இந்த விரலை வந்து நம்ம சரி பண்ணுறது. இந்த டிப்பு எல்லாருக்கும் வந்து இந்த நுனி விரல் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். கட்டை விரலும் ரொம்ப முக்கியம். கட்டை விரல் போச்சு அப்படின்னா 80% கை போன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கட்டை விரல் சேதமானது அப்படின்னு சொன்னால் இதை வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து அதை சால்வேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். அதை வந்து சேவ் பண்ணணும். கட்டை விரல் நசுங்கி போச்சுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி தூக்கி போடுறதுல அர்த்தம் இல்லை, அதை சேவ் பண்ணணும். அதனால் ஹேண்ட் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட வரும். ஹேண்ட் இன்ஜுரிஸ்லேயே நிறைய இருக்குது. நசுங்கி போகிறது, இந்த டிப் இன்ஜுரிஸு, அதுக்கப்புறம் இந்த தசை நார் இருக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம வந்து டெண்டன்னு சொல்லுவோம். அது வந்து விரலை மடக்கிறது, நீட்டுறது. அந்த டெண்டன் எல்லாம் கட் ஆகிட்டா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ரத்த குழாய் கட் ஆகிட்டா ஜாயின் பண்ணுவோம். விரலே துண்டாயிட்டா அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். அது இன்னொரு டிவிஷன், அது மைக்ரோ சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஹேண்ட் இன்ஜுரிஸ். ஸோ நம்ம இதுவரை பார்த்தது பிறவி குறைபாடுகள், தீக்காயங்கள், ஹேண்ட் இன்ஜுரிஸ் 3 பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஃபேஷியோமேக்சிலரி இன்ஜுரிஸ். அதாவது முகத்தில் இந்த கீழ்த்தாடை, மேல் தாடை, கண்ண எலும்பு, மூக்கு இதெல்லாம் உடைஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நாங்கள் தான் பண்ணுவோம். ஃபேஷியோமேக்சிலரி சர்ஜரி அப்படின்னு அது ஒரு பகுதி. அடுத்ததாக என்னென்னா ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. இப்போ ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பகுதி வந்து காணாமல் போயிடும், எலும்பு தெரியும், ஜாயிண்ட் தெரியும், எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அதை வந்து கவர் பண்ணணும். இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல இருந்து சதையை எடுத்து அங்கே போடுவோம், இல்லைனா தோல் எடுத்து போடுவோம். அதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. இப்போ கேன்சர் இருக்குது, கேன்சரில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, பிரெஸ்ட் எடுத்துடுறாங்க, திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரெஸ்ட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இங்கே கீழ்த்தாடையில் ஒரு கேன்சர் இருக்குது, கீழ்த்தாடையை எடுத்துடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா பேஷண்ட் அப்புறம் எப்படி சாப்பிடுவார், முகமும் வந்து பார்க்க விகாரமாக இருக்கும். அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். மேல் தாடை அதே மாதிரி தான், கண்ண எலும்பு, மூக்கு, இது எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் வரும். இது எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஒரு பார்ட்டு. அப்புறம் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி. இப்போ நான் முதல்லையே சொன்ன மாதிரி விரல் துண்டாயிடுச்சு இல்லை கை துண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த ரத்த குழாயெல்லாம் ஜாயின் பண்ணுறது வந்து மைக்ரோ சர்ஜரி. மைக்ரோஸ்கோப் வச்சு அது பண்ணுவோம். இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த ரத்த குழாயெல்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரியிலையும் அதே மைக்ரோ சர்ஜரி யூஸ் பண்ணுவோம். சதை எடுத்து போடும்போது நம்ம வந்து அந்த சதைக்கு உண்டான ரத்த குழாயை வந்து அங்கேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம வைக்கும்போது அங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ வந்து இந்த சதைக்கு ரத்த ஓட்டம் புது இடத்துலேருந்து வரும், ஒரு செடியை நாற்று நடுற மாதிரி. அப்போது அந்த சதை அங்கேயே நல்லா எடுத்துக்கும். அப்போது அந்த டிஃபெக்ட் வந்து கவர் ஆகிடும், டிஃபெக்ட் ஹீல் ஆகிடும். ஸோ அது மைக்ரோ சர்ஜரி அப்படின்றது வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ரத்த குழாயெல்லாம் ஜாயின் பண்ணுறது. ரத்த குழாய், கட்டான நரம்புகள் எல்லாமே அதை ஜாயின் பண்ணுவோம். அடுத்ததாக லாஸ்ட்டில் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகுபடுத்துதல். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் பரந்த மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொன்னால் அழகுபடுத்துதல் அப்படி தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சினி ஃபீல்டில் இருந்து ஒருத்தர் வந்து மூக்கு சரி பண்ணாங்க, அதனால பிளாஸ்டிக் சர்ஜரினா மூக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லார்ட்டையும் இருக்குது. அது தப்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி இத்தனை ஃபீல்டுலேயும் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல்
ஈவன் கைனகாலஜி, மகப்பேறு, அதில் வந்து இப்போ எனக்கு 2 குழந்தை பிறந்துருது, அதனால் எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாங்க, டியூபெக்டமி அப்படின்னு சொல்லி அந்த டியூபை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் அவங்களால அது திருப்பி ஜாயின் பண்ண முடியாது. சிலரால் முடியும், சிலரால் முடியாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட தான் அனுப்புவாங்க. நாங்கள் தான் அதை திருப்பி, ஏன்னா நாங்கள் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணுறோம். அதனால் அந்த கட்டான டியூபை திருப்பி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணன அப்புறமா அவங்க வந்து திருப்பி கர்ப்பமாகறதுக்கு அவங்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்களுக்கு வாசெக்டமி அப்படின்னு பண்ணிடுவாங்க. வாசெக்டமி பண்ணிட்டா அவங்களால அவங்க குழந்தை பிறக்காது. அது வாசெக்டமி பண்ணின ஆண் பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து வேசாஸ்டமின்னு திருப்பி அதை வந்து ரீஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ஃபீல்டில் எங்கேனாலும் பண்ணலாம். முக்கியமாக என்னது அப்படின்னா, எந்த சர்ஜரி பண்ணாலும் அந்த தழும்பு தெரியாத அளவுக்கு அந்த தழும்போட டைரக்ஷனை மாற்றி, இந்த தையல் வந்து ரொம்ப ஃபைன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த தழும்பு தெரியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். அது மட்டும்தான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. எல்லாமே சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் தான். பட் பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் ஜென்ரல் சர்ஜரி டெக்னிக்ஸ். இதில் வந்து நான் வந்து ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக போகலை சப்ஜெக்டுக்குள்ளே. ஏன்னா இது வந்து ஃபார் ஜென்ரல் பப்ளிக். அதனால் ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இது சொல்லியிருக்கேன். இந்த காணொளி பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.